உலகம் முழுவதும் வெளியானது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம். அஜித்தின் பிரம்மாண்ட கட்டவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். பெங்களூர் கத்தாரில் வெளியானது விடாமுயற்சி திரைப்படம். அதிகாலையிலேயே திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் கூட்டம். மதுரை அரசு ரெட்டி பகுதியில் உள்ள திரையரங்கு முன் பட்டாசு வெடிக்க முயன்ற ரசிகர்கள் போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு. விடாமுயற்சி ரிலீஸுக்கு மத்தியில் ரேஸுக்கு தயாராகி வரும் அஜித். போர்ச்சுகலில் தீவிர பயிற்சியில் ஈடுபடும் வீடியோ இணையத்தில் வைரல். அமைதியாக நடைபெற்று முடிந்தது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். 60.42% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பாதுகாப்பு அறைகள் வைக்கப்பட்டு அறைக்கு கட்சி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைத்த அதிகாரிகள். கிருஷ்ணகிரி அருகே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மூவரும் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பொய்யானது. மாணவிக்கு உரிய மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் கிருஷ்ணகிரி ஆட்சியர் விளக்கம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிக்கு அரங்கேறிய கொடூரத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். பள்ளி குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக அண்ணாமலை விமர்சனம். யுஜிசி விதிகள் மாற்றத்தை கண்டித்து டெல்லியில் திமுக மாணவர் அணி இன்று ஆர்ப்பாட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக தகவல். துணைவேந்தர் நியமன மசோதா ஒப்புதல் உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளில் இன்று உச்சநீதிமன்றம் மீண்டும் விசாரணை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக ராஜா மீது வழக்கு பதிவு. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியபுரம் போலீசார் நடவடிக்கை. மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க வழிபாடு. பொதுமக்கள் மற்றும் கட்சியினருக்கு செல்வ பெருந்தகை அழைப்பு.
அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு இன்று குரல் மாதிரி பரிசோதனை. நீதிமன்ற அனுமதியுடன் இரத்த பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தகவல். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் வடமாநில இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. இரண்டு நாள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தென்காசி மாவட்டம் செண்பகவல்லி அணைக்கட்டு பகுதிகளில் சமூக விரோதிகள் நடமாட்டமா? மலைப்பகுதிகளில் அடிக்கடி நாட்டு வெடிகுண்டு வெடிப்பது தொடர்பாக விசாரணை நடத்த பொதுமக்கள் கோரிக்கை. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை த்ரிஷாவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கினார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்தர் ரெட்டி. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் கௌரவிப்பு. ஹைதராபாத்தில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்து 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மண்ணில் புதைந்த மேலும் சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. இத்தாலியிலிருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 2வரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. மும்பையில் டேட்டிங் செயலி மூலம் பெண் போல பேசி இளைஞரிடம் 33 லட்சம் மோசடி. நூதன மோசடியில் ஈடுபட்டவரை அதிரடியாக கைது செய்த காவல்துறை. குஜராத் மாநிலம் சூரத் அருகே கழிவுநீர் குழாயில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை. சிறுவனை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிரம். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராட குவிந்து வரும் பக்தர்கள். இதுவரை 39 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் நீராடியதாக தகவல். அமெரிக்காவில் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் விளையாடக்கூடாது. திருநங்கைகள் விளையாட தடை விதிக்கும் கோப்பில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்களை பஞ்சாபிற்கு நாடு கடத்திய அமெரிக்கா. கைவிலங்குடன் போர் விமானத்தில் வந்ததாக இந்தியா திரும்பியவர்கள் குற்றச்சாட்டு.